நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் வத 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 வதன்னு நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான செட்டிங் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு பிரபலியமான ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் கூகுளோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நிறைய ஃபோன்களில் வந்து டிஃபால்ட்டாக, அதாவது ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. ஸோ உங்கள் ஃபோனில் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் உள்ள ஒரு செட்டிங் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர முடியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு அப்ளிகேஷனை காட்ட போகிறேன். இது யாருடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது எது சம்மந்தப்பட்டதுன்னா, உங்கள் ஃபோனில் எவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கோ அது ரிலேட்டடான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் ஃபைல்ஸ் பை கூகுள். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கா, இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டி வருமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க முதல்ல. ஒருவேளை ப்ரீ இன்ஸ்டாலாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். சரி நண்பர்களே, இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா வழக்கமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன், ப்ரௌஸ், ஷேர் அப்படிங்கிற ஒரு 3 டேப் இருக்குது. இதில் ப்ரௌஸ்குள்ளே போவோம். ப்ரௌஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் டவுன்லோட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ, டாக்குமெண்ட், அதர், ஆப்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எம்பி வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இமேஜஸ்னா 1.9 GB, அதுக்கப்புறம் வீடியோஸ்னால் 29 GB. இந்த மாதிரி ஆடியோ எவ்வளோ ஃபைல் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 314 MB. டாக்குமெண்ட், அதர் ரிலேட்டடான டாக்குமெண்ட், இது வந்து 143 MB. இப்போ ஆப்ஸுக்கு வருவோம். உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜில் எவ்வளவு எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆப்ஸும் எவ்வளவு ஸ்டோரேஜை வந்து எடுத்திருக்கு, கடைசியாக அந்த அப்ளிகேஷனை எப்போ யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விவரங்களை இந்த ஆப் செக்ஷனில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் நீட்ஸ் அக்சஸ் டு கால்குலேட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஃபைல்ஸ் பை கூகுளை வந்து உங்கள் ஃபோன் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கோ அதை மொத்தத்தையும் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணலாம், கண்டினியூ கொடுத்துடுவோம். கண்டினியூ கொடுத்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் பை கூகுள்னு இருக்கும், நாட் அலோடுன்னு இருக்குது. அதுக்குள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலோ யூசேஜ் ட்ராக்கிங் இருக்குது. இது ஆஃபில் இருக்குது. இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ண உடனே பாருங்கள், இப்போ ஆப்ஸ், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 GB வந்து உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. சரிங்களா? அதாவது உங்கள் ஃபோனில் எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷனோட மொத்த டேட்டா தான். சரிங்களா? 15 GB. இப்போ நம்ம அதுக்குள்ளே போவோம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும். இதில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. என்னடா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் விரிச்சு கூட பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கட்டங்கட்டமாக இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணிங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு தெரியும், ஐகான் வடிவத்தில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஏர்டெல் வந்து எவ்வளவு எம்பியை வந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 292 MB எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் பார்த்தீங்கன்னா 349. இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளவு ஸ்டோரேஜை எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஏபிகே ஃபைலை வந்து எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் சுருக்கணும்னா மறுபடியும் அதே இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஏர்டெல் நீங்கள் கடைசியாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 7 ஹவருக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷனை எப்போ யூஸ் பண்ணீங்க அதோட டீட்டெயில்ஸும், அதே நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை எவ்வளவு எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் பக்கத்தில் 3 டாட் இருக்குது. அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட், ஷேர், அன்இன்ஸ்டால், ஆப் இன்ஃபோ எல்லா வசதிகளும் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் போய் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய தேவையே இல்லை. இதிலே, அதாவது ஃபைல்ஸ் பை கூகுள்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபைல்ஸ் பை கூகுளுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டீங்க. உங்கள் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் அனுமதி கொடுத்துட்டீங்க, ட்ராக் பண்ணக்கூடிய அனுமதி கொடுத்துட்டீங்க. இப்போது எனக்கு அது வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இதுலேருந்து வெளியே வாங்க, பேக் போங்க. இதில் ஃபைல்ஸ் பை கூகுள் இருக்கா, அதை அழுத்தி பிடிங்க. அதில் ஐ பட்டன் இருக்கா, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கா, அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்திங்கன்னா கிளியர் டேட்டா, கிளியர் கேஷே அப்படின்னு இருக்குது. இது ரெண்டையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த அனுமதி கொடுத்துருப்பீங்கள, அது எல்லாமே கிளியர் ஆகிடும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இல்லை ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதில் ஸ்பெஷல் அக்சஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது யூசேஜ் டேட்டா அக்சஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் பை கூகுள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அலோடுன்னு இருக்கா, அதுக்குள்ளே போங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேக் போயிருங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபைல்ஸ் பை கூகுளை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் பை கூகுளை வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸை ட்ராக் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுக்கலாம். அதே நேரத்தில் அந்த அனுமதியை நீங்கள் பிடுங்கி எறியலாம். சரிங்களா, எப்படி டர்ன் ஆன் பண்ணுறது, எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.